வணக்கம் நண்பர்களே! உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா? எத சாப்பிடலாம்? எத சாப்பிடக்கூடாதுன்னு தினமும் குழப்பமா இருக்கா? இன்றைய வீடியோல சர்க்கரை நோயாளிகள் பாதுகாப்பாக சாப்பிடக்கூடிய சிறந்த காய்கறிகள் என்ன? எவ்வளவு அளவு சாப்பிடலாம்? எப்படி சமைக்கணும்னு தான் எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஏன் காய்கறிகள் முக்கியம்னு பார்ப்போம். காய்கறிகள்ல ஃபைபர் அதிகமா இருக்கு. கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைவா தான் இருக்கு. இன்சுலின் கட்டுக்குள்ள இருக்கும். சரியான காய்கறிகளை நம்ம சாப்பிட்டா சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டோட இருக்கும். அதோட உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாகற்காய். ரத்தத்துல சர்க்கரையை இயற்கையாவே குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. இன்சுலின் மேம்பாட்டையும் மேம்படுத்துது. இதை எப்படி சாப்பிடலாம்னா வாரத்துல 2ல இருந்து 3 தடவை நீங்க சாப்பிடலாம். பொரியலாவோ இல்லைன்னா சாறா மட்டும் கூட நீங்க சாப்பிடலாம். ஆனா அளவோட சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதிகமா சாப்பிட வேணாம். அடுத்ததா வெள்ளரிக்காய். இதுல 95% தண்ணி தான் இருக்கு. சர்க்கரையோட அளவு ரொம்ப குறைவா தான் இருக்கு. வெள்ளரிக்காய் சாப்பிட சிறந்த நேரம்னு பார்த்தோம்னா காலையில இல்லைன்னா மதியத்துல நீங்க சாப்பிடலாம். நீங்க இதை சாலட்டா கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததா கேரட். இதுல ஃபைபர் அதிகமா இருக்கு. அப்படியே சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சமைச்ச கேரட் அதிகமா சாப்பிட வேண்டாம். அடுத்ததா முட்டைக்கோஸ். இதுல கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. செரிமானத்துக்கும் ரொம்பவே நல்லது. சமைக்கிற முறைய பத்தி பார்ப்போம். இத வேக வச்சு சாப்பிடுறது தான் ரொம்ப நல்லது. அதிகமா எண்ணெயில ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க. அடுத்ததா பீன்ஸ். புரோட்டீனும் ஃபைபரும் இதுல அதிகமா இருக்கு. சுகர் ஸ்பைக் வராம தடுக்கும். வாரத்துல 3ல இருந்து 4 தடவை நீங்க இதை சாப்பிடலாம். அடுத்ததா ப்ராக்கோலி. ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. விட்டமின் சியும் ஃபைபரும் இதுல அதிகமாவே இருக்கு. இந்த காயை நீங்க கட்டாயமா சாப்பிடலாம். அடுத்ததா கத்தரிக்காய். இதுல கலோரி கம்மியா தான் இருக்கு. கிளைசெமிக் இண்டெக்ஸும் இதுல குறைவா தான் இருக்கு. பொரியலாவோ அல்லது குழம்பு செஞ்சோ இல்லைன்னா நீங்க வேக வச்சு கூட சாப்பிடுறது ரொம்ப நல்லதுதான். அடுத்ததா கீரைகள். கீரைகள்ல முருங்கைக்கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். இந்த கீரையை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ள இருக்கும். ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆகும். வாரத்துல 4ல இருந்து 5 தடவை நீங்க சாப்பிடலாம். தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னன்னு பார்ப்போம். அளவுக்கு மீறினா ஆபத்துன்னு சொல்ற மாதிரி இருக்கிற காய்கறிகள் என்னன்னு பார்ப்போமா? உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அடுத்ததா பீட்ரூட். இந்த காய்கறிகளை எல்லாம் நீங்க முழுமையா தவிர்க்க வேண்டியது இல்ல. கம்மியான அளவுல எடுத்துக்கோங்க. அடுத்ததா சமைக்கிற முறை ரொம்ப முக்கியம். ரொம்ப எண்ணெய் சேர்த்தது, டீப் ஃப்ரை, மைதா கலந்த கிரேவி இந்த மாதிரிலாம் நீங்க சமைச்சு சாப்பிடாதீங்க. வேக வச்சு சாப்பிடுறது, குறைந்த அளவுல உப்பு சேர்த்து சாப்பிடுறது இதெல்லாம் உங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. சர்க்கரை நோய்க்கு மருந்து மட்டுமே போதாது. சரியான உணவு தான் நிரந்தரமான தீர்வா இருக்கும். சரியான காய்கறிகளை சரியான அளவுல சாப்பிட்டீங்கன்னா சுகர் கண்ட்ரோலா இருக்கிறதோட ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.